என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பல சமயங்களில் நாம் இவ்விதமாக இயேசுவை அறியாத வாழ்க்கை வாழும் பொழுது மற்றொரு கண்களுக்கு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாறுபட்ட ரீதியில் காணப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு உண்மையில் நாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாறிவிடுகிறோம். முதலாவது இந்த அற்புதங்களின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நுழைகிறது? 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். என்று இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறாரோ, என்று நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க ஆரம்பிக்கிறோமோ, நாம் ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறோம். 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு வேறுபட்ட வாழ்க்கையாய் எல்லார் கண்களுக்கும் அற்புதமாய் காணப்படுகிறது. சென்னையில் ஒரு தடவை ஒரு புதிய ஆலயத்தை திறக்கும்படி என்னை அழைத்திருந்தார்கள். அது ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே அந்த இடம். நான் வருகிறேன் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த தெருவுக்குள் கூட நுழைய முடியாதபடி அவ்வளவு கூட்டம். ஆலயத்திற்குள்ளும் வெளியேயும் கூட்டம், தெருவிலும் கூட்டம். நானும் காரில் இருந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். 1 இன்ச் இடமில்லை உள்ளே போவதற்கு. அப்பொழுது ஒரு பாதிரியார் ஒருவர், நல்ல உயரம், 6 அடி உயரம்